ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மயில் வித் கிச்சனில் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஸ்வீட் கார்னில் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் கார்னை வந்து பார்த்திங்கன்னா 2 விசில் விட்டு குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதை நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகட்டும். பட்டர் நல்லா உருகின பிறகு பொடியாக நறுக்கின பூண்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சூப்புக்கு நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட பொடியாக நறுக்குன்னா கேரட் ஒரு அரை கப் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ரொம்ப பொடியாக தான் நறுக்கியிருக்கேன். பீன்ஸும் அதே அளவுக்கு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அதே அளவுக்கு ஸ்வீட் கார்னும் சேர்த்துக்கிறேன். இது வந்து வேக வச்ச ஸ்வீட் கார்னு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கலந்தாயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம நைஸாக அரைச்சி வச்ச ஸ்வீட் கார்ன் பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப் வந்து நல்லா திக்காக கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி போட்டிங்கன்னா. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வணங்கின பிறகு இது கூட நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக காய் வந்து வேக வச்ச தண்ணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து நார்மலான தண்ணி தான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் எடுத்துக்காது. ஏன்னா காய் வந்து நம்ம கொஞ்சம் பொடியாக தான் நறுக்கிருக்கோம். அதனால சீக்கிரமாகவே வெந்துடும். இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் வந்து போதும். நீங்கள் ஒருவேளை வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கீங்கன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி 10 நிமிஷம் வந்து சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வந்த பிறகு நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்து நல்லா தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நைஸாக கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக கரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இதை வந்து நம்ம சூப் கூட வந்து சேர்த்துடலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணி வந்து சேர்க்கும் போது சூப் நல்லா திக்காயிடும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். பாருங்க, நல்லா சூப்பு நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு நல்லா சூப்பராக திக்காகவும் வந்துச்சு. இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து கடைசியாக தான் சேர்க்கணும். கடைசியாக மல்லித்தலை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஸ்வீட் கார்ன் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப்பை வந்து நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் கார்னில் வந்து சூப்பு செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள்.